ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செய்யும்போது இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அச்சில் சேர்த்து புளியறதும் ரொம்ப ஈஸியாக புளிஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு அடி கனமான கடாயில் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போது நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு நல்லா திக்காகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறி இருக்குது. கை பொறுக்கிற சூடாக இருக்கும் போதே மாவை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ஆறிடுச்சுன்னா மேலே காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவை இடியாப்ப அச்சில் சேர்த்து இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சில் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடியே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதே போல் இட்லி தட்டுலையுமே நான் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சிலேருந்து மாவு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்ம இன்றைக்கி செஞ்ச முறையில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் செய்யும்போது இடியாப்பம் செய்கிறது நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த இட்லி தட்டில் இடியாப்பம் ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இடியாப்பத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இடியாப்பம் இட்லி தட்டில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நான் ரேஷன் பச்சரிசியில் தான் இந்த இடியாப்ப மாவு அரைச்சேன். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டான அளவில் மாவு பிசையும் போது இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் இந்த மாதிரி நல்ல வெள்ளையாகவும் கிடைக்கும். நீங்களும் இந்த இடியாப்ப ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் அடுத்து எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.